ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டே ஆஃப் தி ஜாக்கல் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பில். இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடி ரெட்மேன் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவர் ஹீரோவா வில்லனா அப்படின்றதுலாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அப்படின்னு ஒரு செம்மையான படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது. மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா டோக்கியோ அப்படின்னு ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. பட் அந்த சீரியஸில் பார்க்குறதுக்கும் இந்த சீரியஸில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்களாடா இது அப்படின்னு நீங்களே வாயை பொழுந்துருவீங்க. அந்தளவுக்கு வந்து இவங்க ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பட்டுன்னு உள்ளே வச்சுன்னு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயின்னே இருப்பார். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். அப்படி ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்டுக்காக பணம் வாங்கியிருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பல மைல் தூரத்துலேருந்து ஒருத்தரை அசால்ட்டாக ஒரே புல்லட்டில் ஸ்னைப்பரை வச்சு போட்டு தள்ளிட்டு போயின்னே இருப்பார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் இவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரை தேடி ஒரு கான்ட்ராக்ட் வருது. நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு அவரை முடித்த மாதிரி இன்னொருத்தரை நீங்கள் முடிச்சு சட்டு போங்க, அதை பார்த்து நாங்கள் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து அவர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் வருது. சரி, அவரும் வந்து பணம் பயங்கரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அந்த கான்ட்ராக்டரை அவர் பண்ணி முடிச்சாரா இல்லை அந்த ஆளை கொண்டு முடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. கமல் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நான் நல்லவனா இல்லை கெட்டவனா, கடவுள் பாதி மிருகம் பாதி, அந்த மாதிரிலாம் கமல் சார் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த மனுஷனை நீங்கள் பார்க்கும்போது இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா, யாரா இவன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யோசிக்க வச்சிரும். இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தூம் 2 படம் பார்த்துருக்கீங்களா, அதில் ரித்திக் ரோஷன் வந்து பயங்கரமான கெட்டப்லாம் போட்டு கடத்துவார். பட் இவர் பயங்கரமான கெட்டப் போட்டு ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு போயிடுவார். இவரோட கேரக்டரை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா டீப்பாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அவர் உங்ககிட்ட மாட்டிக்கினார். ஐ மீன் ஒரு வீட்டில் அங்கே வந்து நீங்கள் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்றீங்க, அவரை கம்பல் பண்ணுறீங்க, கத்தியாட்டு மாட்டுறீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், பாட்டுன்னு எடுத்து போட்டுன்னு போட்டு போயின்னே இருப்பார் மனுஷன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார், போட்டுன்னு போட்டு யாரை என்ன போட்டு போயிட்டே இருப்பார். டோட்டலாக இந்த வெப் சீரியஸில் 10 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோட் 49 நிமிஷம், ஒரு எபிசோடு 52, 1 hour இந்த மாதிரி எபிசோட்ஸ் இருக்கும். இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எபிசோடில் ஒரு ஸ்னைப்பர் ஷாட் இருக்கும், அது செம்மையாக இருக்கும். லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு ஷாட் இருக்கும், செம்மையாக சுடுவார், அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த 2 எபிசோட்லேயும் வந்து அவர் ஷூட் பண்ணுறது செம்மையாக இருக்கும். இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன் செய்கிற ஒருத்தர் இருப்பார், அவரோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அவர் உங்களுக்கு மாடல் இந்த மாதிரி கன்று வேணும் இப்படி வேணும்னா கேட்டால் போதும், அப்படியே பக்காவாக செஞ்சு கொடுத்துருவார். இவரெல்லாம் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், பட் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு லேடி வருவாங்க, ஒரு லேடி போலீஸ். அவங்களோட கேரக்டரும் நல்லா இருந்தது. பட் கிளைமேக்ஸில் லாஸ்ட் எபிசோடில் அவங்கள பட்டுன்னு போட்டுருவார் மனுஷன், அவங்களையும் விட்டு வைக்கல பாவம். இந்த வெப் சீரியஸில் டோக்கியோ ரோலுக்கு வந்து இவரோட கான்ட்ராக்ட் கில்லரோட ஒய்ஃபாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க வாமா மின்னல் அப்படின்ற ரோல் தான். கிளைமேக்ஸில் கோச்சின்னு போயிடுவாங்க. ஓவராலாக இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் நல்லவன்டா, நான் தியாகிடா, உங்களுக்கு 10,000 கோடி தருவேன்டா, உங்களுக்கு 100,000 கோடி கொடுப்பேன்டா, நான் நல்லது பண்ணுவேன்டா, இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ இல்லாமல், இந்த மாதிரி கதை இல்லாமல், எனக்கு தோணுதை நான் செய்வேன், எனக்கு தோணுச்சு நான் பட்டுன்னு போட்டு போயினே இருப்பேன், நான் கான்ட்ராக்ட் கில்லர் தான் அப்படின்னு வந்து ஒரு ஹீரோவை காட்டியிருக்காங்க. நான் ஹீரோவை இந்த படத்தில் எங்கேயும் நல்லவன் அப்படின்னே காட்டியிருக்க மாட்டாங்க. அவன் கில்லர், அவன் பணத்துக்காக என்ன வேணால் செய்வான், அதுதான் இவனோட கேரக்டர். அப்படி தான் இந்த வெப் சீரிஸில் இவரை காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த வெப் சீரிஸோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும், ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்கணும், எனக்கு வெப் சீரிஸ்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன், ஒரு வாட்டி அதுவும் பாப்பா அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் இருந்தால் இந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கானது தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஒரு வாட்டி அதுவும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த வெப் சீரிஸில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவரோட ஒய்ஃபை கிஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் மட்டும் இருக்கும். அதை தவிர இந்த வெப் சீரிஸில் வந்து அடல்ட் கண்டென்ட் பெருசாக எதுவுமே கிடையாது.
இந்த வெப் சீரிஸை வந்து ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு இந்த வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வெப் சீரிஸ் அப்டேட், மூவி ரிவ்யூஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.